ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் உயர்ந்த நினைவுகளை உடையவர். ஏன் உயர்ந்திருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்முடைய நினைவும் நம்முடைய வழியும் ரொம்ப 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 குறைவு. எப்போவுமே ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. நம்முடைய பலனையும் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய பேக்ரவுண்டையும் வச்சு ஆண்டவர் எந்த திட்டமுமே செய்கிறதில்லை. அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம், அவருடைய மகத்துவம், அவைகளை வைத்துத்தான் அவர் திட்டங்களை செய்வார். ஏனென்றால் நம்முடைய எல்லாமே அழிந்து போய்விடும், குறைந்து போய்விடும், ஒன்றுமே கிடையாது. அவருடைய வல்லமையோ, அவருடைய கிருபையோ, அவருடைய வலதுகரமோ பராக்கிரமம் செய்கிற கரம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நினைவு எப்போவுமே உயர்ந்தது, அவருடைய வழி எப்போவுமே உயர்ந்தது. நம்ம எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்ம எதிர்பார்க்குற ஒரு காரியம் உண்டு. எதுனாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், எதுனாலும் குவாலிட்டியாக இருக்கணும், எதுனாலும் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கிறோம்ல. ஆனால் அதுவே ஆண்டவருடைய பார்வையில் எப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. அவருடைய எண்ணம் அதை விட உயர்ந்தது. ஒருவேளை நீங்கள் நினச்சது உங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கலை, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம், நீங்கள் நினச்சதை விட, நீங்கள் யோசித்து இமேஜினேஷன் பண்ணதை விட அவருடைய நினைவு, அவருடைய வழி மிகவும் உயர்ந்தது. அது அவருடைய டைமில் அதை நம்ம கரத்தில் அவர் கொடுக்கும்போது நம்ம ஆச்சரியப்படுவோம். எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய ரட்சண்யம், எவ்வளவு பெரிய கிருபை என்று சொல்லி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றோரை காட்டிலும், நம்முடைய நண்பர்களை காட்டிலும், உறவினர்களை காட்டிலும், நம்ம நேசிக்கிறவர்களை காட்டிலும் ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற தாட் ப்ராசஸ் பயங்கரமான பெருசு. அது உயர்ந்தது, அது ஹை கிளாஸாக இருக்கும். அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற எண்ணங்களும் நோக்கங்களும் வழிகளும் திட்டங்களும் உயர்ந்ததாயிருக்கும், சிறந்ததாயிருக்கும். அதை நாம் நம்புவோம். அதை ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அந்த பாதையிலே நம்மை நடத்தி கொண்டு போய் முடிவிலே மகிமையில் நம்மை ஏற்றுக்கொள்வார். கர்த்தர் நம்மை இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக. God bless you.